இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அந்த கார்த்திக் என்ன பண்றானே தெரியல. நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள அங்க தனாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள அவளை சேஃபா வச்சுக்கணும். அவன் கண்டிப்பா ஏதாவது அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். இல்லனா தனாவை விளையாட விடாம ஏதாவது பிளான் பண்ணுவான். ஏய், அதான் கதிர் கூட இருக்கான்ல. கார்த்திக்னால கதிருக்கும் தான் ஆபத்து வரும். சரி, இப்ப என்ன பண்றது மாயா? இரு, யாருக்கு கால் பண்ற? ஐஜிக்கு. ஏய், என்ன ஏதோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ற மாதிரி சொல்ற? ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஒரு இன்ஃபார்மர் பேசுறேன். நாளைக்கு காலையில பொள்ளாச்சியில பேட்மிண்டன் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த கோச் கார்த்திக்க சுட்டு கொல்ல போறாங்க சார். அவனை பாதுகாக்க போலீஸ் அனுப்புவாங்க. அப்படி போலீஸ் கூடவே இருக்கும்போது அவனால தனவ ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆனா அவன் பயங்கரமான கிரிமினல், போலீஸே ஏமாத்துவான். தெரியும். அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பண்ண போற? சொல்றேன். ஹலோ. சார், நான் மாயா பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேம்மா. உங்களுக்கு ஐஜி சார் கிட்ட இருந்து கால் வந்ததா? ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். ஐஜி சார் என்ன சொன்னாரு? கோச் கார்த்திக் பாதுகாப்பு கூட போயிட்டு இருக்கோமா. அப்படியா சார்? முதல்ல நீங்க எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்கம்மா. என் தங்கச்சி தனா நிம்மதியா மேட்ச் ஆடணும்னா நீங்க அவருக்கு பாரோவா இருக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு பாரோவா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் என்னமா பண்ணணும்? நீங்க நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பாதுகாப்பாளரா போவீங்க? அதுவும் சரிதாம்மா. நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் பாதுகாப்புக்கு போயிட்டு இருக்கிறது? நீங்க இன்னும் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க சார். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ்ஸை நான் அனுப்புற ஆள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க உங்களுக்கு பதிலா பாதுகாப்பாளரா இருப்பாங்க. எதுவும் பிரச்சனை வந்துடாது? இல்ல சார், என் தங்கச்சி பாதுகாப்பா விளையாடுறதுக்காக தான் இதை நான் பண்றேன். சார், இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணுங்களேன். சரிம்மா, எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க. மாயா, சொல்லு மாயா. உடனே எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சித்தப்பா. என்ன விஷயம் சொல்லு, உடனே செஞ்சிருவோம். அந்த கார்த்திக் தனாவை விளையாட விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ராஸ்கல், அவன் திருந்த மாட்டானா? அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுமா, அவன் கையை காலை வெட்டி போட்டுறேன். இல்ல சித்தப்பா, தனா எந்த தடையும் இல்லாம போட்டியில கலந்துக்கிட்டு அவ ஜெயிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மாயா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, பண்ணிருவோம். அவ்வளவுதானா மாயா? நான் பாத்துக்கிறேன், விடு. சித்தப்பா, நீங்க அந்த போலீஸ போய் பாருங்க. சரிம்மா, நீ பயப்படாத. அந்த பொறுக்கியால தனா கிட்ட நெருங்க கூட முடியாது. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, வை வை வை. என்ன மச்சான், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அதான் அந்த கார்த்திக் பையதான். அவன் இன்னும் தனாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான் மாமா. அவனெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு மச்சான். மாயா ஒரு ஐடியா சொல்லியிருக்கா, அதை நம்ம உடனே பண்ணணும். ஓ, மருமக பிளான் பண்ணிருக்கானா? கண்டிப்பா அது தரமா தான் இருக்கும் மச்சான். வாங்க செஞ்சிருவோம். சரி மாமா, வாங்க போலாம். ஏடி, ஆட்டமா ஆடுற? சின்ன என்ன பண்றேன்னு பாரு. ஏய், சத்தம் போட்ட யோசிக்கவே மாட்டேன், அப்படியே அறுத்துருவேன்.
டென்ஷன் பண்ற. நான் உனக்கு அப்படி என்னடா பாவம் பண்ணேன்? ஆ? என்னை விட்டுட்டு அந்த கதிர் கூட வாழ்றல்ல, அதுவே பெரிய பாவம் தாண்டி. கவலைப்படாத, இனிமே அவன் உன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டான். உனக்கு தாலி கட்டி உன் கூட வாழணும்னு நினைச்சேன், இப்ப வாழ்ந்துட்டு அப்புறம் தாலி கட்டுறேன். சரியா? டேய், ஏய், அப்பலாம் பண்ணாத. வாயை மூடு. என்ன விஷயம்? யாரு நீங்க? ஏப்பா உனக்கு கண்ணு தெரியாதா? எங்களை பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியலையா? போலீஸ். அது தெரியுது சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய், நீதான் கார்த்திகா? எதுக்காக கேக்குறீங்க? நீதானே கோச் கார்த்திக்? ஆமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். வா. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் விடுங்க சார், ஃபர்ஸ்ட் கை எடுங்க. இந்த பார்ப்பா, உன்னைக்குள்ள போறாங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு. என்ன? அதுக்காக உனக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். பாதுகாப்பா? சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கை எடுங்க சார். இத பாருப்பா, எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். சார், இவரை தூக்கிட்டு போகலாம் சார். சார் ஆமா, உன் ரூம் நம்பர் அதுதானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க 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 வாங்க. அட வாங்க சார். சார் என்ன சார் நீங்க பண்ணீங்க? போங்க. இவரை கூட்டி போங்க. கை எடுங்க சார், விடுங்க சார். பாத்து. பாத்துமா, மெதுவா உட்காரு. உட்காரு. இந்தாம்மா, தண்ணி குடிமா. தண்ணி குடி. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன தனா, யாருன்னு தெரியலையா? ஐயோ, இப்ப பாரு. நான் தான் சிவராமன் சித்தப்பா. சித்தப்பா, என்னடா? என்ன தெரியலையா? இப்ப பாரு. ஐயோ, அம்மாடி, அழாதம்மா. தனா, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க இருக்கோம்ல, விட்டுருவோமா? இத பாருமா, அந்த கார்த்திக் இந்த மாதிரி ஏதாவது செய்வான்னு தான் மாயா எங்களை இங்க அனுப்பி வச்சா. நீங்க மட்டும் வரலனா என்ன ஆயிருக்குன்னு தெரியல சித்தப்பா. பயப்படாத தனா, அவன் இனிமே உன் கிட்டயே நெருங்க முடியாது. நாங்க உன் கூடவே இருப்போம். நீ பயப்படாம தைரியமா நாளைக்கு விளையாடலாம். ஆமாமா, அதாம்மா முக்கியம். அவனை விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி பொறுக்கி பசங்க பொண்ணுங்களை வளரக்கூடாதுன்னு தான் நினைப்பானுங்க. நாம இதெல்லாம் யோசிக்காம மேல ஏறி போய்கிட்டே இருக்கணுமா? உனக்கு துணையா நாங்க இருப்போம். என்ன தைரியமா பயப்படாத தனா, தைரியமா விளையாடு. நாங்க இங்கேயே தான் இருப்போம், எங்கேயும் போல. ஓகே மாமா, தனா இங்க இருக்கட்டும், நம்ம வெளில போலாம் வாங்க. ஆமா மச்சான், அவனை வழி பண்ணிடுறான். வாங்க.